Hey guys, welcome back. 2500 ரூபாய் பட்ஜெட்டில் ஏஐ ஃபீச்சர்ஸோட நாய்ஸ்லேருந்து Pulse 4 Max Smartwatch லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் அப்படி என்னெல்லாம் ஏஐ ஃபீச்சர்ஸ் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, முக்கியமாக எந்த வாட்ச் வேயோட வருது எல்லாமே இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் Amazon ஃப்ளிப்கார்ட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே சேல் வரப்போகுது. இந்த மாதிரி சேல் டைமில் நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான சேல் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அங்கேயும் முக்கியமான டீல்ஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்ம கிட்ட நாய்ஸோட கலர் ஃபிட் Pulse 4 Max ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸோட இந்த வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது பிளாக் லிங்க் அண்ட் ஸ்பேஸ் ப்ளூ கலர். அண்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வாட்சோட டிசைன் காட்டியிருக்காங்க. இது மெட்டல் ஸ்ட்ராப்போட வருது, சிலிகான் ஸ்ட்ராப்போட வருது. அண்ட் பாக்ஸோட லெஃப்ட் சைடில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP 6999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். சொல்ல வாட்ச் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள், புக் மை ஷோ வவுச்சர் ஒன்று இருக்குது, நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். ரைட் சைடில் நமக்கு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. ஒர்க் அவுட் ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன், சென்டராக மைக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு சென்சார்ஸ் இருக்குது சென்டரா. அது கீழே சார்ஜிங் போட்டிருக்கு. இது 22mm ரிமூவபிள் ஸ்டாப் தான். ஸோ சிலிகான் ஸ்டாப், மெட்டல் ஸ்டாப் ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சிலிகான் ஸ்டாப் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சைடு ஃப்ரேம் மெட்டல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பேக் எப்பவும் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக் தான். ப்ளூ கலர் ஸ்டாப்க்கு இந்த ஃப்ரேமோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அதே இந்த மெட்டல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பிளாக் கலர் ஃப்ரேமோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டு ஃப்ரேமே கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வாட்சோட ஓவரால் லுக் பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. வாட்ச் ரைட் சைடில் நம்ம பார்த்தோன்னா ரெண்டு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய பட்டன் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் க்ரௌனாகவே ஆக்ட் ஆகும். அந்த பட்டன் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெனுவே நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க பட்டன் ஸ்போர்ட்ஸ் மோட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச் ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, கையில் வியர் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ரிமூவபிள் ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸ்லீப் ட்ராக் பண்ணுறதுக்கு ரெகுலராக லாங் வியர்லாம் பண்ணியிருப்பேன். பட் பெருசாக இச்சினஸ் எல்லாமே நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. நல்ல குவாலிட்டி சிலிகான் ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பயங்கர சாஃப்டாக இருக்குது. தின்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுமே ஓரளவு கம்ஃபர்டபுளாக வியர் பண்ண முடியும். அண்ட் அடிஷ்னலாக இந்த மேக்னெட்டிக் மெட்டல் ஸ்டாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் மெட்டல் ஸ்டாப்ஸ் நமக்கு தின்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுமே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வியர் பண்ண முடியும். அடிஷ்னலாக IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பிளாஸஸ் எல்லாமே ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இப்போ நம்ம வாட்ச் யூஐ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாட்ச் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற பார்க்கலாமே தவிர ரிப்ளை பண்ண முடியாது. ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது கீழே மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, DND மோட் ஆன் பண்ணுறது, ஃப்ளாஷ் லைட்டுமே இருக்குது. ஸோ அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்மே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணால் டேரெக்டாக மெனுக்குள்ளே போய்டுவோம். ஸோ நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போய்ட்டு ஹார்ட் ரேட், ஸ்லீப்பு, SpO2, ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் நார்மலாக அப்படியே வியர் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா மெஷர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வியர் வாட்ச் ப்ராப்பர்லின்னு வந்துடும். சேம் அதே மாதிரி நம்ம டேபிள் மேலே வச்சு மெஷர் பண்ணாலுமே மெஷர் ஆகாது. ஸோ வந்துருச்சு. அண்ட் ஸ்லீப் டேட்டா நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம டோட்டலாக தூங்கியிருக்கோம், எப்போ தூங்க போயிருக்கோம், எப்போ மார்னிங் முழிச்சோம், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கலாம். SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ்மே நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். SpO2மே நான் இப்போது மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்மாக வியர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டரான வேல்யூஸ் கிடைக்கும். கொஞ்சம் லூஸாக வியர் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ வியர் ப்ராப்பர்லின்ற மாதிரி மெசேஜுமே வந்துடும். எஸ் வந்துருச்சு. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் தான். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போய்ட்டு ரீசெண்டாக யார் கால் பண்ணோம், டயல் பேடு, கான்டாக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். QR கோட் சப்போர்ட் இருக்குது. ஆப்பில் நீங்கள் QR கோட் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த QR கோடு நமக்கு வாட்சில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு யாராவது பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் பேமெண்ட் QR கோடு இதில் ஆட் பண்ணி வச்சுட்டு காட்டலாம். வெதர் டீட்டெயில்ஸ் இருக்குது. கேமரா ஷட்டராமே வாட்சை நம்ம யூஸ் பண்ணலாம். மியூசிக் பிளேயர் சப்போர்ட் இருக்குது. கிளாக்குள்ளே போனால் அலாம், டைமர், ஸ்டாப் வாட்ச்லாம் இருக்குது. அலாம் நம்ம வாட்சில் செட் பண்ண முடியாது, ஆப்பில் இருந்தால் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரீத்திங் மோட் இருக்குது. AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இதுக்கு நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கணும். அண்ட் கேம்ஸ் இருக்குது. 4 கேம்ஸ் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேல்குலேட்டர், கேலண்டர், AI சர்ச் இருக்குது. AI சர்ச் நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு வாட்ச் ஃபேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் இருந்துகிட்டே வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணலாம். அரௌண்ட் ஒரு 10 to 11 வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் யூஸ் பண்ணியுமே வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கார் வாட்ச் ஃபேஸ் AI சர்ச் யூஸ் பண்ணி நான் ஜென்ரேட் பண்ணது. அதுக்கப்புறமா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, மெனு லிஸ்ட் வியூ, கிரிட் வியூ, பேரல், சர்ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் அதுவுமே செக் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் தென் வந்து செட்டிங்ஸில் டைனமிக் ஐலாண்ட் இருக்குது, தேவைப்பட்டதுன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டைனமிக் ஐலாண்ட் வந்து எதாவது மெசேஜ் வந்ததுன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு டாப் சைடில் காட்டும். ஸ்க்ரீன் கிளாக் தான் வந்து ஏஓடி அனலாக் வேணுமா டிஜிட்டல் வேணுமான்றதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து இந்த வாட்டி 1.96 இன்ச் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 600 நிட்ஸ் வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. இண்டோரில் வந்து நமக்கு மோஸ்ட்டாக பிரைட்னஸ் வந்து இஷ்யூ இல்லை. அவுட்டோரில் உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ மைனராக வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷனுக்கு வந்து பிரைட்னஸ் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏஓடி சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து வாட்ச் ஃபேஸஸ்மே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பியூராக இருக்குது. கலர்ஸ்மே வந்து நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கு. ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இவங்க 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்பிளே வந்து இது வரைக்கும் ஸ்க்ராட்ச் ஆகலை. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ்லேருந்து வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.3ல பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. முக்கியமாக வந்து கால்ஸ்லாம் பேசும்போது அதில் வந்து எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. பட் என்ன அப்படின்னா மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா கிளியராக இருக்குது. ஸ்பீக்கர் மட்டுமே வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசினா தான் வந்து நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லவுட்னஸ் வந்து மினிமலாக இருக்குது. வாட்ச்லேயே 10 காண்டாக்ட் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். காலிங் நம்ம பார்த்தோன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய ஃபீச்சர் கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இந்த வாட்சில் இருக்குது. பட் இந்த வாட்ச் வந்து நாய்ஸோட புது வாட்ச் வேயோட வரும். ஸோ அதனால் வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இதில் இருக்குது. ஸோ வெளில போகும்போது எமர்ஜென்சியாக ஏதாச்சும் 1-2 கால் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து பேசலாம். இண்டோரில் வந்து கால்ஸ் பெருசாக வந்து நமக்கு இஷ்யூஸ் இருக்காது. ஸ்பீக்கர் வந்து ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்ஸ்னு சொல்ல முடியாது. பட் இண்டோர் யூசேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் வைப்ரேஷன் மோட்டாருமே வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அலாம் எதாவது வச்சா கூட வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் பேட்டரி பேக்கப்னு பார்த்தோன்னா நாய்ஸ்லேருந்து அப் டு 7 டேஸ் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு 3 to 5 டேஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபோனோட கம்ப்ளீட்டாக வந்து கண்டினியூஸாக பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏஓடி கண்டினியூஸாக ஆனில் இருக்குது. ப்ளூடூத் காலிங்குமே வந்து நீங்கள் ஹெவியாக பேசுகிறீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் நார்மல் யூசேஜில் நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு டேட்டா சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து அப்பப்போ ஃபோனோட சிங்க் பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபோனோட பேர் பண்ணியிருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஃபோனோட பேர் பண்ணியிருக்கப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனுமே வந்து அப்பப்போ வந்துட்டுருக்கும். வாட்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். பட் ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்த்தோன்னா இந்த வாட்ச்சில் வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் வந்து இந்த அல்ட்ரா 3 லூமினரி ஸ்மார்ட் வாட்ச் கவர் பண்ணியிருப்போம். இதை விட வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெப் வந்து அதிகமாகவே இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் எனபிள் பண்ணிவிட்டு ஒரு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பராக வந்து ட்ராக் பண்ணோம். ஸ்டெப் அக்யூரசி வந்து மோர் தென் 90% இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நார்மலாக கையில் வியர் பண்ணிவிட்டு சும்மா இங்கே அங்கே சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக காட்டும். வீடியோ கீழே வந்து ஸ்டெப் வந்து தப்பாக கேல்குலேட் பண்ணுதுன்னு சொல்லாதீங்க. பட் அது வந்து கண்டிப்பாக இந்த வாட்ச்னில் ப்ரீமியம் வாட்சஸ் போனாலுமே வந்து அந்த எரர் கண்டிப்பாக இருக்கும். பட் இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்லீப் ட்ராக்கிங்மே வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்குது. டே டைம் ஸ்லீப் வந்து ட்ராக் பண்ணாது. ஸ்டாக்ஸ்மே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோனோட சிங்க் ஆகும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஏஐ வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இருக்குது. அதை எப்படி செட் பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து அடுத்த வாட்ச் ஃபேஸ் போகும்போது இங்கே வந்து ப்ளஸ் லாஸ்ட் வாட்ச் ஃபேஸில் வந்து ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம இந்த ஏஐ வாட்ச் ஃபேஸில் வந்து நம்ம வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து புது வாட்ச் ஃபேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். மோட்டர் பைக் இமேஜ் வந்துருச்சு. மோட்டர் பைக் இமேஜ். ஸோ இந்த ஏஐ வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனோட வந்து பேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக வந்து ஒரு சாம்பிள் இமேஜ் வந்திருக்கு பைக்கோட. ஸோ இதை நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன இமேஜ் வந்து நமக்கு வாட்ச் ஃபேஸாக செட் ஆகிடுச்சு. ஃபோனோட பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ஏஐ சர்ச் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே சப்போர்ட்லாம் இருக்குது. பேசிக்காக நம்ம வாட்சில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து இப்போ கரண்ட்டாக அமேசானில் வந்து 2499 வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த வாட்ச்லேருந்து நீங்கள் ஏஐ மூலமாக வந்து ஒரு சில ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம். சேல் டைமில் ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்றப்போ இன்னொரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். இந்த வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ADT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.